இன்று வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த வெயிலுடைய அதிகரிப்பு தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்னென்ன எச்சரிக்கையை விடுத்துள்ளது? அபிநயா, தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது ஒரு சில இடங்கள்ல 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்கள்ல அவசரமான சூழல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது கடந்த ஒரு வார காலமாக வெயிலினுடைய தாக்கம் என்பது உச்சத்தில் இருந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக மதுரையில் 40.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 104.54 டிகிரி பாரன்ஹீட் ஆனது வெப்பம் பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்திலேயே குறைந்தபட்சம் என்பது வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையிலும் எப்போதும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் இந்த வெப்பம் என்பது அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றும் மற்றும் நாளை இயல்பை விட அதிகபட்சமாக 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கிறது. அபிநயா, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இந்த வெப்பத்தினுடைய அதிகரிப்பு இருக்கும் என்ற வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். Take 2 steps to your right. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை சுட்டுக் கொள்ள முயன்ற நபரை புளோரிடா மாகாண நெடுஞ்சாலையில் வைத்து காவலர்கள் கைது செய்த காட்சி இது. டிரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த போது ரயான் ரவுத் என்ற 58 வயது நபர் அவரை துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது பாதுகாப்பு படையினர் சுதாரித்துக் கொண்ட நிலையில் துப்பாக்கியால் சுட்டதும் அங்கிருந்து ஓடிய ரயன் பரபரப்பான தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று தப்ப முயன்றார். ஆனால் 2 மைல் தூரத்திற்கு விரட்டிய காவலர்கள் ரயனை கைது செய்தனர். கைது செய்யும் போது காவலர்கள் உடலில் இருந்த கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. Driver, take 2 steps to your right. வெஸ்ட் பாம் பீச் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரயன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை காவலர்கள் முன்வைத்தனர். அவரிடம் காவலர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் சாலையை மறித்து ஓணம் கொண்டாடியதால் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருங்கலூர் கைகாட்டி அருகில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் திடீரென திரண்டனர். அப்போது அவர்கள் பிரதான சாலையில் பட்டாசுகளை வைத்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஓணம் பண்டிகையை கொண்டாடிய நிகழ்வு சர்ச்சையானது. இதனால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கு புகார் சென்றதன் பேரில் அவர் அளித்த தகவலை அடுத்து கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலம் கருதி அவர்களின் பெற்றோரை வரவழைத்து தக்க அறிவுரை வழங்க கல்லூரி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டது. எனினும் கல்லூரி நிர்வாகம் சில மாணவர்களை இடைநீக்கம் செய்திருப்பதாக தெரிகிறது.